வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறிய அளவு முதலீட்டில் நம்ம பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் தான் பார்க்க போறோம். இது 10,000லையும் பண்ணலாம், 50,000லையும் பண்ணலாம், 1,00,000 ரூபாயிலையும் பண்ணலாம். அப்படிங்கும்போது இது எவ்வளோ சின்ன முதலீடாக இருந்தால் கூட இதில் என்ன செய்யலாம், பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். நம்ம இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவசியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேப்ப இலையில இருந்து நம்ம அதோட பவுடர் தயாரிக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேப்ப மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும். அது டவுன்லேயும் சரி, வில்லேஜ்லேயும் சரி, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம தயாரிக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறதே, அதாவது அதுக்கான மூலப்பொருள் அப்படிங்கிறதே வேப்பலை மட்டும்தான். அதனால இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் தயாரிக்க முடியும். ரொம்ப விலை கொடுத்து இந்த மூலப்பொருளை நம்ம வாங்க வேண்டியதில்லை. அப்போது இந்த வேப்பிலையிலேருந்து வேப்ப இலை பவுடர், அதாவது நீம் பவுடர் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா, இது அந்த அளவுக்கு இதில் பயன்பாடு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வேப்ப மரம் இதில் அந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக ஒரு சில ஹிண்ட்ஸ் தரேன், அதை கேளுங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேப்ப இலை பவுடர், அதாவது நீம் லீஃப் பவுடர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, டாக்ஸின்ஸ், தேவையில்லாத உடற்கழிவுகளை நீக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி பூச்சி கடிக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். அல்சரை குணப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எப்படி ஒரே விஷயத்தை இத்தனை விதத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது இது வந்து என்னன்னாக்கா, ஒரு நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இதுக்கு இருக்குது. அதனால இதை வந்து நம்ம ஸ்கின் டிஸார்டர், அதாவது தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம், குடற்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம், காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்துகிறாங்க, மெடிக்கலில் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிக மிக முக்கியமான பவுடராக இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே யாரும் நிறைய பேர் வர்றாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு சிலர் மட்டும்தான் இதில் தயாரிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமாக வேப்ப இலை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் அதிகமாக வளர்கிறதுனால நம்ம இதை பற்றி அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமாவை குணப்படுத்துது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயையும் குணப்படுத்துது, அல்சரை குணப்படுத்துது, பிளட் சர்க்குலேஷனை இது என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸு நீமில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போது நம்ம நீம் பவுடரில் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். இதில் வந்து ஒரு சிலது தெரியாத விஷயங்கள், தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுக்களை நீக்கிறதுக்கு இது பயன்படுது. அப்புறம் தலைவலி, உடல் வலிகளை நீக்கிறதுக்கு பயன்படுது. பற்களுக்கு வலிமையை தருது. தென் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஹேர் லாஸ் இல்லாமல் பார்த்துக்குது. இதனாலலாம் இது பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் இது என்ன செய்கிறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதை ஏன் வந்து அழகு சாதன பொருளில் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை சாதாரணமாக ஃபேஸுக்கும் நம்ம முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம், முடிக்கும் அப்ளை பண்ணலாம். முடியில் வந்து நம்ம நேராக முடிக்காலில் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு முடிக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ், அதாவது ஒரு மென்மையையும் ஒரு ஷைனிங்கையும் இது கொடுக்குது. இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதனால இது என்ன செய்யுதுன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி முகம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. அதனால நிறைய ஃபேஸ் பேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோப்புலெல்லாம் கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வேப்பிலை வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அழகு சாதன பொருள் தயாரிக்கிறதுல இது என்ன செய்கிறாங்க, ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க.
இப்போ இந்த மாதிரி இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேப்பிலை பவுடரை ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருளை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தி பவுடர் ஆக்கி நம்ம அதில் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வேப்பிலைகளை பறித்து அதோட காம்புகளெல்லாம் நீக்கிட்டு தனியாக வேப்ப இலைகளை மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம காய வைக்கணும். இது காய வைக்கிறதுக்கு 3 வகையான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டினரி முறையில் சாதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், காய வைக்கலாம். ஒரு அந்த மாதிரி காய வைக்கும்போது 4லேருந்து ஒரு 5 நாள் காய வைக்கும்போது அது சருகு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைக்கணும். இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோலார் ட்ரையர்னு இருக்குது. நீங்கள் பெரிய அளவில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். அந்த சோலார் ட்ரையர்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும். அதனால் இது சிறிய முதலீடுன்னு நான் சொன்னதுனால அந்த ட்ரையரை பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு அப்படி சோலார் ட்ரையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோலார் ட்ரையர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் வரும். நீங்கள் அந்த மிஷினரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் சாதாரணமாக வேப்பிலைகளை பறித்து அதில் இருக்க காம்புகள் குச்சிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இலைகளை நல்லா நம்ம உலர வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், சருகு மாதிரி விளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினில் போட்டு என்ன செய்ய போகிறோம், அரைக்க போகிறோம். இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீம் பவுடர் மேக்கிங் மிஷின் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து நீம் பவுடர் அரைக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான மிஷின், நம்ம சாதாரணமாக மசாலா பொருளாக அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்குவோம் இல்லைங்களா, அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வரும். அந்த மிஷினையும் நீங்கள் வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷினில் நீங்கள் இதை சருகாட்டம் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு நீங்கள் நல்லா பவுடராக மாற்றி அதை பேக் பண்ணி நீங்கள் விற்க வேண்டியது தான் உங்களோட வேலை. இதில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீம் லீவ்ஸ் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம்னா சும்மாவே நீங்கள் வந்து பறிச்சிக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு கிலோ 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்தது. இதில் வந்து நீங்கள் அதை வாங்கி ஒரு 5 கிலோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரும். இதுக்கான மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் மிஷினரி வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இந்த மசாலா அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபாய் வரும். பேக்கிங் கவர்ஸ் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் பிராண்ட் நேம் வச்சு தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், ஆன்லைனில் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். நார்மலாக இது வந்து ரீட்டெயிலாக விற்கிறது அப்படிங்கிறது நம்ம பெரிய அளவுக்கு முதலீடு லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஆன்லைன் சேல் பண்ணும்போது நீங்கள் அவசியமாக என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு பேக்கிங் கவர் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஷினோட ரேட் வந்து அந்த மிஷின் 50,000 வரும், இந்த மிஷினா 24,000 ரூபாய் வரும். பாருங்க, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 70,000 75,000க்குள்ள வந்துடும். இதை நீங்க வீட்டிலேயே பண்ணலாம். நீங்க பெரிய அளவில் பண்ணும்போது தான் நீங்க வெளியில இடம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கான அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஆனா நீங்க இதை என்ன செய்யலாம், வீட்டிலேயே அந்த மிஷினை வாங்கி போட்டு நீங்க என்ன செய்யலாம், தாராளமா செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பவுடர் தயாரிக்கிறோம், இது சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். அதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆன்லைன் வெப்சைட்லலாம் இது எந்த அளவுக்கு சேல் ஆகுது, இது எந்த அளவுக்கு ரேட் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த பிக்சர் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் அதிலெல்லாம் இருக்கக்கூடியது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் பேக்குக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பவுடரை வந்து வாங்குறாங்க. வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு 70 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் என்ன செய்யுது, இந்த பவுடர் வந்து விற்கப்படுது. 200 கிராம்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் வரைக்கும் கூட விற்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நமக்கு வாங்குகிற ரேட்டு நமக்கு வந்து இதுக்கான மூலப்பொருள் ரொம்ப கம்மி, இதுக்கான செலவு ரொம்ப கம்மி, லேபர் அதிகமாக தேவையில்லை, பேக்கிங் வந்து ரொம்ப ஓரளவுக்கு பண்ணால் போதுமானது. அப்படிங்கும்போது இதில் நமக்கு லாபங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 200 கிராம்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 70 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்கவுங்க பிராண்டுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ இதுலேயே ஆர்கானிக்னு வச்சுருக்காங்க, ஆர்கானிக் பொருள்னு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஆர்கானிக் இல்லாத பொருள்னு வச்சுருக்காங்க. ஆர்கானிக்காக ஃபுல்லாக ஆர்கானிக்காக இது தயாரிக்கப்பட்டது, இயற்கை முறையிலேயே தயாரிக்கப்பட்டது, இதில் எந்த கலப்படமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கான ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால இதில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்க முடியும்.
இப்போ இதுக்கான ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான் இதில் ப்ராஃபிட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மூலப்பொருளுக்கான செலவு ரொம்ப கிடையாது. அதுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் டெய்லி ஒரு 2 கிலோ, ஒரு 5 கிலோ, ஒரு 10 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கும்போது நாம் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படின்னு நீங்கள் விற்றா கூட இதில் ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இங்கே கம்மியான ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மினிமமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 30,000லேருந்து ஒரு 75,000 வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் இதில் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த உணவுப் பொருளுக்கான லைசன்ஸ் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், FSSAI கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. GST ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ கட்டாயமாக இருக்குது, அதனால் அதுவும் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன மாதிரியான இடத்துல நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லது இதில். அப்புறம் இயற்கை பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆர்கானிக் கடைகள், அந்த கடைகளில் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்கும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட்லலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்லையே இது ரொம்ப விற்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மருந்து பொருள், காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இது வாங்குறதுனால இது நல்ல சேலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் இயற்கை பொருள் அங்காடியிலேயே நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சில்லறையாகவும் ஒரு சில கடைகளில் நம்ம இதை என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.